அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார். யாக்கோபு ஒரு ஜெபிக்கிற மனிதன். அவர் ஜெபிக்கும்போது தேவதூதனே அங்கு வந்து அவருடைய பெயரையே மாற்றுகிற அளவிற்கு அவர் நல்ல ஜெபிக்கிற மனிதன். தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று விடாப்பிடியாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு தேவ மனுஷன். பாருங்கள், யாக்கோபனுடைய குடும்பம், அவனுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் முன்பாக போகிறார்கள். பின்பு யாக்கோபு தனித்திருந்து அவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், யாராவது ஒருவர் விடாப்பிடியாய் அந்த குடும்பத்திற்காக, வெளியே கடந்து போயிருக்கிறவர்களுக்காக தொடர்ச்சியாய் ஜெபிக்க வேண்டும். அநேக இடங்களிலே பிள்ளைகளோடு கூட நாம் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம். அவர்களுக்கு பாதுகாப்பாக பாடி கார்டு அனுப்ப முடியாது. நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். வேலைக்கு கடந்து போயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும் போது பாதுகாப்போடு அவர்கள் வேலைக்கு சென்று திரும்பி வருவார்கள். அவர்கள் வேலையில எந்த இடையூறு இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மறைத்து பாதுகாப்பார். ஆக ஜெபிக்கிற குடும்பத்தார், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்களுக்காக, வெளியே கடந்து போயிருக்கிறவர்களுக்காக தொடர்ச்சியாய் ஜெபிக்கும் போது அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை, நன்மையை ஆண்டவர் தருவார். ஒரு முறை ஒரு குடும்பத்தை சந்திக்க நேர்ந்தது. அந்த குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நல்ல ஒரு நன்மைகளையும் அனுபவித்து வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் வெளியில வந்துட்டோம் பிரதர். எங்களுடைய பாட்டியும் எங்க அம்மாவும் இடைவிடாம ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஜெபிக்க 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 கர்த்தர் எங்களை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். இந்த உயர்த்துதலுக்கு காரணம் எங்கள் பெற்றோருடைய ஜெபம். தேவ பிள்ளைகளே, நீங்க உங்க குடும்பங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது, யாக்கோபு எப்படி பிந்தி தனித்திருந்து தேவரீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை போக விடேன் என்று அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தது போல நீங்களும் ஜெபியுங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்தில் ஜெபிக்கிறவர்கள் எழும்பும் போது தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கிறவர்கள் எழும்பும் போது அந்த குடும்பம் மாத்திரமல்ல, சபை மாத்திரமல்ல, தேசமே ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டுவார். இந்த நாளிலே உங்கள் இடைவிடாத ஜெபம் உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நீங்கள் பிந்தி தனித்திருந்து ஜெபியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் நம்முடைய பிள்ளைகள் தரித்திருந்து ஆண்டவரே அதிக நன்மை காண உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.